ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் வெண்டைக்காய் குர்குரே ரெசிபி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான பொருட்களை வச்சு கிறிஸ்பியாக வெண்டைக்காய் குர்குரே எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமினா சமையலை புதுசாக பார்க்குறவங்க அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு 300 கிராம் வெண்டைக்காய் நல்லா கழுவி ஒரு டவலில் தொடச்சி பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையை நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எதுக்கு சேர்த்துருக்கோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு, தண்ணியில் எதுவுமே ஊற்றாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பாருங்கள் மசாலா பொடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுமே ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா போட்டு போடுங்க. பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் வெண்டைக்காய் குர்குரே ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் இருந்தால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.